Hello everyone, welcome to Kokul Tech. நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் பைனான்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொபைல் ரீலோடுன்னு சொல்லி புதிய ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க, முதலே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மொபைல் ரீலோட்டை வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து எப்படி வந்து ரீலோட் பண்ணுறது, சின்ன ஒரு அமௌண்ட் இருந்தாலே அதாவது $1 உள்ளே இருந்தால் கூட நீங்கள் வந்து ரீலோட் பண்ணலாம். ஸோ எப்படி வந்து அந்த ரீலோட் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணுறன்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் பைனான்ஸில் வந்து புதுசாக வந்திருக்கிற மொபைல் ரீலோட் ஆப்ஷன். அது வந்து கொஞ்சம் காலம் ஆகிட்டுது, பட் நான் வந்து இப்போ தான் வீடியோவை வந்து மேக் பண்ணுறேன். இருந்தாலும் அந்த மொபைல் ரீலோட் ஆப்ஷன் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நார்மலாக வந்து P2Pயில் வந்து செல் பண்ணி, அதாவது ஒரு கிரிப்டோ கரன்சி வந்து செல் பண்ணுறதுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு $1.75 அந்த மாதிரி இருந்தால் தான் $500 வந்து ரீலோட் இல்லைன்னு சொன்னால் ஒரு பேங்க் அமௌண்ட் கூட எடுக்கலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு $1 இல்லைன்னு சொன்னால் ஒரு $0.5 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது கோயினில் வந்து இருக்குது. அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து நீங்கள் அதை ரீலோடை எடுக்கிறது, சிம்பிளாகவே வந்து எடுக்கலாம். எப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைனான்ஸை வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து ஸ்ரீலங்காவில் இல்லை எந்த கண்ட்ரியில் இருக்கிற சிம்முக்கும் வந்து ரீலோட் பண்ணலாம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். நான் வந்து ஸ்ரீலங்கா, ஸோ ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு சிம்முக்கு வந்து நான் வந்து ரீலோட் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து டயலாக் இல்லைன்னு சொன்னால் ஏர்டெல் எந்த சிம் வேணும்னு சொன்னாலும் ரீலோட் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் டேட்டா பேக்கேஜ் கூட இந்த பைனான்ஸை வச்சு நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் சிம்பிளாகவே. வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பைனான்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நான் வந்து இந்த சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். ஸோ பைனான்ஸ் பிளேலிஸ்ட்டுன்னு சொல்லி தனியொரு பிளேலிஸ்ட்டே இருக்குது, அதில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய பைனான்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறேன், பைனான்ஸ் ஆப். எப்படி வந்து இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, வெரிஃபை பண்ணுறேன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோஸ் வந்து போட்டாச்சு. தேவைப்பட்டால் இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து அதோட லிங்க்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து வேலெட்டை வந்து கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் என்னோடய ஸ்பாட்டை வந்து செக் பண்ணுறேன். ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 TRX மட்டும்தானே இருக்குது. ஸோ வேறு அமௌண்ட் வந்து சின்ன அமௌண்ட்டாக வந்து இருக்குது. அதோட வந்து ஃபண்டிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் USDT வந்து $0.08 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஸ்பாட்டில் வந்து ஒரு 10 TRX வந்து இருக்குது. நார்மலாக வந்து ஒரு $1.75 இல்லைன்னு சொன்னால் ஒரு $1.5 அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து பைனான்ஸில் போயிட்டு செல் பண்ணி அதை வந்து ரீலோடாக வந்து எடுக்கலாம். பட் அதுக்கு குறைவான கோயின் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் ரீலோடாக வந்து எடுக்க முடியாது. நார்மலாக வந்து $500 LKR வந்து வரக்கூடிய மாதிரியான அளவுக்கு வந்து கிரிப்டோ கரன்சி வந்து உங்கள்கிட்ட இருந்தால், ஏதாவது ஒரு கோயினில் வந்து கிரிப்டோ கரன்சி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை செல் பண்ணி நினைச்ச மாதிரி வந்து ரீலோடாவோ இல்லைன்னு சொன்னால் பேங்க் ட்ரான்ஸ்ஃபராகவோ இல்லைன்னு சொன்னால் ஈஸிட் கேஷாக கூட எடுக்கலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 TRX தானே எனக்கு இருக்குது. அதோட வேல்யூ வந்து பாருங்கள் $0.91. ஸோ இது $1 கூட இல்லை. ஸோ இதில் இருந்து இந்த TRXை வச்சு கொண்டு நான் வந்து ரீலோட் வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், அதுக்கு வந்து என்னோடய வேலெட்டை வந்து நான் கிளிக் பண்ணியாச்சு. மேலே பாருங்கள் ஸ்பாட்டில் நிற்குது. இப்போ ரெண்டாவதாக பாருங்கள் ஃபண்டிங்னு சொல்லியிருக்கு, அதை வந்து டச் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் பேன்னு சொல்லியிருக்கு ரெண்டாவதாக, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து மூன்றாவதாக மொபைல் டாப்அப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து முதலே வந்து ஆட் பண்ணிட்டாங்க, பட் நான் வந்து இப்போ தான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூன்றாவதாக இருக்கிற மொபைல் டாப்அப் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெட்வொர்க் ப்ரொவைடர் வந்து டயலாக் ஸ்ரீலங்கா வந்து டிஃபால்ட்டாக நிற்குது. டிஃபால்ட்டாக வந்து இது நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரியோட நெட்வொர்க் வந்து செலக்ட் ஆகும். ஸோ +94 வந்து ஸ்ரீலங்கா வந்து காட்டுது. நீங்கள் வேறு கண்ட்ரியாக இருந்தால் எல்லா கண்ட்ரிக்கும் வந்து நீங்கள் வந்து ரீலோட் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஸ்ரீலங்கா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து செலக்ட் ஆகி நிற்குது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பர் வந்து டயலாக் நம்பர் வந்து காட்டுது. இந்த இடத்துல வந்து என்னோடய சிம் நம்பரை வந்து என்டர் பண்ணுறேன். ஓகே, நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை வந்து கொடுத்ததும் நெட்வொர்க் ஆப்ரேட்டரை வந்து செலக்ட் பண்ணேன். சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வந்திருக்கு HSN, அதாவது சிம் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் டாப்அப் பண்ணலாம். $98 ரீலோட் பேக்கேஜ் வந்து டாப்அப் பண்ணலாம். $100 வந்து டாப்அப் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இதில் இருக்கிற இந்த 20 GB டேட்டா பேக்கேஜை வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் $225 வந்து தேவை.
ஸோ இதில் பாருங்கள் மோர்ன்னு சொல்லியிருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து 230 ரூபா அதை வந்து டொப்பப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முதல் பாருங்கள் பேக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக்கேஜ் ஏதாவது ஆக்டிவேட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் பண்டில் பிளான்னு சொல்லி கீழே வந்து இருக்குது. 0.16 USDT வந்து கொடுத்தா 49 ரூபாக்கான டேட்டா பிளான் வந்து ஹச்சில் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். அதே மாதிரி 0.21 USDT வந்து கொடுத்தா 62 ரூபாக்கான இன்டர்நெட் பேக்கேஜ் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். மேலதிகமாக வந்து உங்களுக்கு பேக்கேஜ் தேவைன்னு சொன்னால் இந்த பண்டில் பிளானுக்கு நேராக வந்து மோர்ன்னு சொல்லியிருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணால் சில பேக்கேஜஸ் வந்து காட்டும். உங்களுக்கு பிடிச்ச பேக்கேஜை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீலோடாகவே வந்து டொப்பப் பண்ண போகிறேன். ஸோ இந்த டொப்பப் எமௌண்ட்ன்றதுக்கு நேராக பார்த்தீங்கன்னு சொன்னால் மோர்ன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணதும் எனக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ பேக்கேஜோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 225 ரூபா வந்து வருது. 20 GB டேட்டா வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ 15 நாளைக்கு இது வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த 225 ரூபா வந்து பைனான்ஸில் P2Pயில் வந்து செல் பண்ணி இதில் வந்து ரீலோடாக எடுக்க முடியாது. என்னென்னு சொன்னால் 500 ரூபா வந்து என்கிட்ட வந்து இல்லை. ஸோ ஒரு 260 ரூபா அளவிலான கிரிப்டோ கரன்சி வந்து பைனான்ஸில் இருக்குது. ஸோ அதை வச்சு வந்து இந்த பேக்கேஜை வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறேன். ஸோ ரீலோடாக வந்து டொப்பப் பண்ண போகிறேன். 225 ரூபா வந்து முடியும். அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து 230 ரூபா அந்த மாதிரி வந்து ரீலோட் பண்ண போகிறேன். ஸோ 230 ரூபா LKR அதை வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து கண்டினியூ இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய செக்யூரிட்டி பின்னை வந்து கொடுக்குறேன். பேமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான பைனான்ஸோட பே பண்ணுறதுக்கான பின் ஐடியை வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மொபைல் டாப்அப் ப்ரோசஸிங்கில் வந்து நிற்குது. பேமெண்ட் சக்ஸஸ், அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரான்ஸ்ஃபர் இன் ப்ரோக்ரஸ். ஒரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து 230 ரூபா வந்து என்னோடய ஹச்சிமுக்கு வந்து டொப்பப் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்குறேன் எவ்வளோ நேரத்தில் வந்து இந்த அமௌண்ட் வந்து வருதுன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னு சொன்னால் மொபைல் டாப்அப் கம்ப்ளீட்டட் மேலேயும் வந்து மெசேஜ் வந்துருக்கு. அதோடய அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 230 ரூபா வந்து காட்டுது. இப்போ பாருங்கள், என்னோடய ஹச்சிமை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. மை ஆஃபர்ஸில் இந்த 20 GB பேக்கேஜில் வந்து டச் பண்ணி இப்போ வந்து ஜெஸ்ஸை கொடுக்குறேன். அதாவது ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஜெஸ்ஸை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய பேக்கேஜ் வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு. மேலே வந்து மெசேஜும் வந்துட்டுது. 20 GB டேட்டா வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து பைனான்ஸில் ஒரு 500 ரூபாய்க்கு உள்ளே வந்து தான் நீங்கள் வந்து அமௌண்ட் இருக்குது, அதாவது 500 ரூபாய்க்கு குறைவான அமௌண்ட் வந்து இருக்குன்னு சொன்னால் இந்த மாதிரியும் அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து டொப்பப் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவாக இருக்கும். இவ்வளோ தான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி இந்த பைனான்ஸில் இருக்கிற மொபைல் ரீலோட் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி சின்ன அமௌண்ட்டை கூட நம்ம வந்து ரீலோட் எடுக்கிற விஷயம் வந்து இந்த வீடியோலேருந்து எடுத்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் தான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.